நாம் வாழ்கிற வாழ்க்கை மனித வாழ்க்கை இது உண்மையானதா? மனித உயிர்களின் வாழ்க்கை இதில் உண்மை இருக்கா? நாம் வாழ்வதில் உண்மை இருக்கா? அர்த்தம் இருக்கா? அதுதான் நம் மனித வாழ்க்கை உண்மையான மனித வாழ்க்கை, பொய்யான மனித வாழ்க்கை என்பதற்கான ஒரு ஒரு புரிதலை நம்ம வச்சுக்கணும். இது நாம் வாழ்கிற வாழ்க்கை மனித வாழ்க்கையில் உண்மை இருக்கா அல்லது பொய் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சியான மனித வாழ்க்கை, அதுதான் மகிழ்ச்சியாக வாழ்வது தானே மனித உயிர்களுக்கு இலக்காக இருக்க முடியும். எல்லாருக்குமே அதான். அதாவது மகிழ்ச்சி எல்லாரும் சொல்லிப்பாங்க, எனக்கு நான் பெரிய விஞ்ஞானியானால் தான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் பணக்காரங்களானா தான் மகிழ்ச்சியாக இருப்பேன், பெரிய கோடீஸ்வரரானா தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். ஆனால் அது அவங்களுடைய தனிப்பட்ட இதுவாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக விதிமுறைன்னு ஒன்று இருக்குது. மனித உயிர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. அப்போது அதை மீறிட்டோம் அப்படின்னா அப்போ அது பொய்யான மனித வாழ்க்கையாக போய்விடும். மனித வாழ்க்கை பொய் வந்துடும். பொய் தான் அது மனித வாழ்க்கையின் அடிப்படையாக மாறிவிடும். அப்போது மனித வாழ்க்கையில் எப்போ உண்மை இருக்கும் அப்படின்னா நாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் அது அர்த்தமுள்ள மனித வாழ்க்கை. அது பொய் உண்மையான மனித வாழ்க்கை. அப்படின்னா நம்ம உண்மையான அந்த மனித வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா உண்மையான அந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அனைவருமே, ஓரிருவர் மட்டுமல்ல, அனைவருமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இப்போ இன்றைக்கி நான் பணக்காரர் ஆனால் தான் மகிழ்ச்சியாக வாழ்வேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த பணக்காரர் ஆகிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறார், எவ்வளோ நியாயம் இல்லாமல் அவர் நடந்து கொள்கிறார், அநியாயமான வழியில். எல்லாராலையும் அந்த மாதிரி பணக்கார ஒரு நிலையை அடைய முடியுமா? அப்போ மகிழ்ச்சியான மனித வாழ்க்கை என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். அனைவரும், இந்த உலகில் பிறக்கிற அனைவருமே இவர் மகிழ்ச்சியாக வாழ்வார், கண்டிப்பாக இந்த உலகத்தில் பிறந்து விட்டார் அப்படிங்கிற உத்தரவாதம் அவருக்கு கிடைக்கணும், எல்லாருக்குமே கிடைக்கணும். அந்த சந்தேகமே யாருக்கும் வரக்கூடாது. நீ மகிழ்ச்சியாக வாழணும்னா போராடணும், கடினமாக போராடணும். அப்போ தான் உன்னுடைய மகிழ்ச்சியை தியாகம் பண்ணால் தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிறாங்க. அடிப்படையில் இப்போ இருக்கிற மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்களே, இப்போ இருக்கிற வாழ்க்கை இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்றால் என்ன என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கைக்காக மக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ மகிழ்ச்சி அடிப்படையில் அதில் மகிழ்ச்சியே இல்லைங்கிறது தான் உண்மையாக போகுது. இப்போ இருக்கிற இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்பது தான் உண்மையாக இருக்குது. மகிழ்ச்சியே இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ இருக்கிற இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையின் நோக்கங்கிறது என்னென்னாக்கா உயிர் வாழ்வது, மகிழ்ச்சியாக வாழ்வதை விட முதல்ல உயிர் வாழணும், அப்புறமா மகிழ்ச்சியாக வாழணும். உயிர் வாழ்வதை முதலில் உறுதி செய்ய வேண்டும், அதன் பிறகு தான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இப்போ உயிர் வாழ்வதை உறுதி செய்வதற்கான வாழ்க்கை தான் நம்ம இதை கடந்து தான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இதை கடக்க முடியாது. நம்ம இப்போ எதுக்காக இப்படிப்பட்ட பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, உயிர் வாழ்வதற்கான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. உயிர் வாழ்வது உயிரை காப்பாற்றிக்கிறது. உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம யாருக்கு எதிராக போயிட்டோம்னா மனித உயிர்களே எதிராக மாறிவிட்டோம். இப்போ நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறது மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடையாது. இது உயிர் வாழ்வதற்காக நாம் போராடுகிற ஒரு வாழ்க்கை. அந்த அளவுக்கு மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற இப்போ காரணம், இப்போ நம்ம கடினமாக உழைக்கிறோம், நிறைய தகவல் தொழில்நுட்பத்தை அல்லது நிறைய தொழில்நுட்பத்தில் நிறைய முன்னேற்றங்களை அடைகிறோம். இந்த முன்னேற்றத்தோட ஒரு சரியான பலன் எதுனா இராணுவம் தான். இராணுவத்தில் நம்ம நம்மக்கிட்ட தொழில்நுட்ப வசதி, அது இராணுவ பாதுகாப்பு தொழில்நுட்ப வசதி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எப்போவோ சீனாக்காரங்க நம்மளை கைப்பற்றிருப்பாங்க, பாகிஸ்தான்காரங்க நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க. ஆக நம்ம இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்துக்காக நம்ம கடினமாக போராடிட்டு இருக்கோம். கடினமாக மனுஷங்க உழைக்கிறாங்க, மகிழ்ச்சியை தியாகம் செய்து கொண்டு இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கடினமாக உழைத்து இப்படி ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இதனுடைய பலன், இதனுடைய நோக்கம், அடிப்படையான நோக்கம் எங்கே போகுதுன்னா, இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் தான் இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது, இந்த இராணுவ பாதுகாப்பு. ஏன்னா அந்த பாதுகாப்பு இல்லை, நாம் எளிமையாக வாழணும், நாம் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வெறும் மகிழ்ச்சியாக வாழ்வதில் கவனம் செலுத்தினா பக்கத்து நாட்டுக்காரங்கள்லாம் எல்லா நாட்டுக்காரங்களும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது பக்கத்து நாட்டுக்காரங்களாம் தொழில்நுட்பத்தில் சிறப்பாக வளர்ந்து அவர்கள் அவங்ககிட்ட இருக்கிற இராணுவ தொழில்நுட்பமும் அதுவும் சிறப்பாக இருக்கும். அதை வச்சு நம்மளை ஈஸியாக
அடிமைப்படுத்தி இங்கே வந்து மக்கள் அமைதி இல்லாமல் செய்வதற்கு அவர்கள் வழி செய்திருவாங்க. அதனால் வந்து இன்னும் இயந்திர அறிவியல் உலகில் எல்லா நாடுகளுமே இந்த இராணுவ பாதுகாப்பை மனசில் வச்சுக்கிட்டு தான் மகிழ்ச்சியை இழந்து ஒரு உயிருக்கு பயந்து இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. உயிருக்கு பயந்து மகிழ்ச்சியை தியாகம் செய்து கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள், முரட்டுத்தனமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியை தியாகம் செய்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அப்படி இப்போ மனுஷங்களுக்கு எதிராக போயிட்டாங்க. ஒரு இன்னொரு நாட்டினர் படையெடுப்பு குறித்த ஒரு அச்சம் தான் காரணம், ஆபத்து தான் காரணம். இன்றைக்கி தான் நம்ம பாதுகாப்பாக இருக்கோம். ஆனால் கடந்த காலங்களில் எப்போ யார் போரிட வருவாங்கன்னே சொல்ல முடியாது. ஒரு கும்பலாக வந்துடுவாங்க, குதிரையெல்லாம் தூக்கிட்டு வாளெல்லாம் எடுத்துகிட்டு. அது அடிக்கடி நடக்கும். படையெடுப்பு வந்து அடிக்கடி எப்போ நடக்கும்னே சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு அந்த நாட்டில் ஒரு நாட்டின் மீது, எல்லா நாடுனாலே சின்ன சின்ன நாடாக தான் இருக்கும். படையெடுப்பு நடக்கும்போது அந்த நாட்டு மக்கள்லாம் வந்து எவ்வளோ கலவரத்துக்குள்ள ஆவாங்க, யார் கொல்லப்படுவாங்க, யாருக்கு ஒரு அழகான பெண்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எதிரி நாட்டுக்காரங்க படையெடுக்க வரும்போது படையெடுத்து ஒருவேளை வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அவங்க தேடுறது அடுத்து அழகான பெண்களை தான். அவங்கள வந்து ஏதாவது கற்பழிக்கிறதோ அல்லது வந்து அவங்க நாட்டுக்கு தூக்கிட்டு போகிறதோ இந்த மாதிரியான வேலைகளை கூட அன்றைக்கி நடந்திருக்கும், சர்வசாதாரணமாக நடக்கும். அது வந்து ஏன்னா ஒரு கொலைவெறியோடு போரிடுகிறவர்களிடம் வந்து ஒரு நியாயத்தையோ அறத்தையோ எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க. அது இவ்வளோ அச்சம் இருக்கும், அந்த காலத்தில் இவ்வளோ அச்சம் இருக்கும். அப்போது அதன் தொடர்ச்சி தான் அன்னைக்கு மக்களுக்கு என்ன நினச்சிருப்பாங்க, ஒரு பாதுகாப்பாக வாழணும்னு தான் நினச்சிருப்பாங்க. மகிழ்ச்சியாக வாழ்கிறது அப்புறம்தான், பாதுகாப்பாக வாழ்வது தான், உயிரை பாதுகாத்துக்கிறது தான் முதல் வேலை அப்படின்னு தான் அவங்க நினச்சிருப்பாங்க. மகிழ்ச்சியாக வாழ்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ அந்த எண்ணத்தோட தொடர்ச்சி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கப்பட்டதுக்கே காரணம். நாமெல்லாம் கடினமாக உழைக்கிறோம், மகிழ்ச்சியை தியாகம் செய்து கொண்டு கடினமாக உழைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நீ வேறு வழியில் அப்படி தான் உழைச்சாகணும். மகிழ்ச்சியை தியாகம் செய்து நீ தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்காக எல்லா துறைகளிலும் ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்காக நீ கடினமாக உழைச்சே ஆகணும். அப்படி உழைப்பதில் ஒரு நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டே ஆகணும். அப்படி செயல்படலைன்னா என்ன ஆகுனா நம்ம பாதுகாப்பில் நம்ம குறைபாடு ஏற்பட்டுரும். பக்கத்து நாட்டுக்காரங்க தீவிரவாதிகள் ஈஸியாக உள்ளே புகுந்துருவாங்க. ஈஸியாக உள்ளே புகுந்து அங்கங்கே குண்டு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நிறைய ஆபத்துகள், உயிர் வாழவே முடியாது. அப்போ உயிர் வாழவும் முடியாது. அட்லீஸ்ட் இப்போ நம்ம உயிர் வாழவாது செய்கிறோம்ல, மகிழ்ச்சியாகத்தான் வாழ முடியல அப்படின்னா கொஞ்சம் உயிர் வாழவாது செய்கிறோம்ல, நிம்மதியாக தூங்கி எந்திக்கிறோம்ல. இதுதான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகின் இலக்குங்கிறது வந்து இதுதான். இதற்கிடையில் நீ மகிழ்ச்சியாக வாழ்வது உன்னுடைய சாமர்த்தியம். எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணுன்னா அதற்கு மனித வாழ்க்கை எளிமையாக மாற்றப்பட வேண்டும். 6 மணி நேரம் தொழில் செய்யணும், அப்படி நிறைய கட்டுப்பாடு. அவங்கவுங்க இப்படி குடும்ப அமைப்பில் நிறைய சீர்திருத்தம், தனித்தனி வீடுகளில் குடியிருப்பது, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறது. இப்படி இந்த மாதிரியான சீர்திருத்தம்லாம் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான, அப்படி இருக்கும்போது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மக்கள் எளிமையாக இருந்தால்தான் முடியும். அவருடைய இயல்பை அவருடைய கடினமாக இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு இன்றைக்கி ஒருத்தரோட லட்சியம் இருக்குன்னா அவர் வந்து நிறைய நேரம் உழைச்சாதான் 18 மணி நேரம் 16 மணி நேரம் உழைச்சாதான் லட்சியத்தில் வெற்றி பெற முடியும். அவர் வந்து டெய்லி நான் 1 மணி நேரம் விளையாடணும், அப்புறம் வந்து குடும்பத்தோடு நேரம் செலவிடணும், காதல் அப்படி இப்படின்னு நேரம் வெறும் 6 மணி நேரம் தான் நான் எனக்கு தொழிலுக்கு செலவழிப்பேன் அப்படின்னா அது எல்லாருமே அது மாதிரி தான் இருக்கணும். 6 மணி நேரத்துக்கு மேலே யாருமே தொழில் செய்யக்கூடாது. எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மீதமுள்ள நேரங்களை செலவழிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இந்த மாதிரி தொழில்நுட்ப முன்னேற்றமே ஏற்பட்டிருக்காது. அப்போ மக்கள் அப்போ இராணுவ பாதுகாப்புலேயும் குறைபாடு ஏற்படும். எதிரிகள் வந்து ஈஸியாக ஒரு நாட்டுக்குள்ளே, இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே ஈஸியாக உள்ளே புகுந்துருவாங்க. அந்நிய நாட்டினர், அது சீன இராணுவமாக இருக்கலாம், பாகிஸ்தான் இராணுவமாக இருக்கலாம், அதில் ஆப்கானிஸ்தான் இராணுவமாக இருக்கலாம். அவங்கெல்லாம் ஈஸியாக உள்ளே புகுந்து இந்தியாவை ஆக்கிரமிப்பதற்காகவோ இங்கே வந்து மக்களுடைய வாழ்க்கையை சீர்குலைப்பதற்காகவோ எல்லா வேலையும் செய்வாங்க. அதனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வது நமது நோக்கமாக இல்லை. நம்ம வந்து பாதுகாப்பாக வாழணும், அவ்வளோதான். அதுதான் நோக்கம். முதல்ல உயிரை பாதுகாத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சி. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து உயிரை வேணால் பாதுகாத்துக்கலாமே தவிர மகிழ்ச்சியாக வாழ முடியாது.
அதாவது எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழணும். இப்போ வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதாக இருந்தால் யார் வாழ்வாங்க அப்படின்னா, ஒரு சிலர் தான் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். அதற்கு அவர்கள் முன்கூட்டியே நிறைய வருமுன் காப்போம் என்கிற அடிப்படையில் நிறைய வகைகளை செஞ்சு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். மற்றபடி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான உலகம் இது, உயிரை பாதுகாத்து கொள்வதற்கான உலகம் இது. உயிரை தக்க வச்சுக்கணும். நமக்கெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி நம்ம இன்றைக்கி ஒன்று உணராமல் இருக்கிறோம். அதாவது மகிழ்ச்சியாக வாழணும்னு நம்ம ஆசைப்படுறோம், ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, உயிரை பாதுகாத்துக்கணும் என்கிற அச்சம்தான் இன்னும் பின்னாடி இருக்குது. அதுதான் வந்து இங்கே வந்து இங்கே மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அது தெரியாத அளவுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்குவோம். அப்படி ஒரு ஆபத்தை, அப்படி ஒரு அச்சம் என்பது பின்புலமாக இருக்கிறது, பின்னாடி இருக்குது. அது தெரியாத அளவுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். உயிர் வாழ்வதற்கான அந்த பாதுகாப்பு இருக்குல்ல, அது வந்து நம்ம ரொம்ப உறுதியாக கட்டமைத்து வைத்திருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி வந்து அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதான்னு தெரில. முன்னாடி அதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்துட்டு இருந்தாங்க. எப்போ கடந்த காலங்களில் 200-300 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து உணர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. எப்போ பக்கத்து நாட்டுக்காரங்க போரிடுவாங்களோ, படையெடுத்து வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் மக்கள் பயந்துக்கிட்டே இருந்தாங்க. உயிர் வாழ்வது அவர்களுக்கு மிக அச்சமாக இருந்தது. இப்போ அவங்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு அப்படி ஒரு அச்சம் இல்லை. எப்போ பக்கத்து நாட்டுக்காரங்க வருவாங்க அப்படிங்கிற அச்சம் நமக்கு இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பை நாம் ஏற்படுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா, அதற்காக அதற்காகத்தான் ஒவ்வொருவரும், இராணுவம் மட்டும் உழைக்கலை, எல்லாருமே உழைக்கிறோம். மக்கள் எல்லாருமே உழைக்கிறாங்க. இந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தோட ஒரு சரியான பலன்கிறது எதுன்னா, நேரடி பலன்கிறது இராணுவ பாதுகாப்பு தான். இப்போ மக்கள் வந்து ஒரு பொறியியல் துறையிலையோ, ஒரு மருத்துவத்துறையிலையோ, அதில் ஒரு விண்வெளி துறையிலையோ அங்கே எல்லாருமே உழைச்சிட்ருக்காங்க. இதோட முன்னேற்றம், இதோட பலன்கிறது இராணுவத்துக்கும் பயன்படும். விண்வெளி துறையில் ஒரு கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு முன்னேற்றத்தை அடைகிறார்கள். அதன் மூலம் இராணுவ பாதுகாப்பை மேம்படுத்த முடியுமான்னு அவங்க யோசிப்பாங்க. இதன் மூலம் இராணுவ பாதுகாப்பு நம்ம இப்போ விண்வெளித்துறைங்கிறது இராணுவம் கிடையாது. இருந்தாலும் விண்வெளித்துறையில் ஏற்படுகிற முன்னேற்றம் வந்து அது இராணுவ பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்தும். அது மாதிரி பொறியியல் துறையில் ஏற்படுகிற முன்னேற்றம் என்பது அது இராணுவ பாதுகாப்பை இன்னும் மேம்படுத்தும். அதுமாதிரி மருத்துவத்துறை, இப்படி எல்லா ஒரு துறை, ஒரு கல்வி, இந்த துறை எல்லாமே வந்து பொறியியல் துறையாக இருக்கலாம், விஞ்ஞானமாக இருக்கலாம், மருத்துவம் எதுவாக இருந்தாலும் சரி, அது கல்வித்துறையிலேருந்து தான், கல்வி கற்பதனால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். அப்போ எல்லா துறையுமே அதோட பலன் இறுதியாக எங்கே போய் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, இராணுவ பாதுகாப்பை அதிகப்படுத்துகிறது. அதனால் இராணுவ பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம உயிர் வாழ்வதற்கான உத்தரவாதம் கிடைக்குது. உயிர் வாழ்வது தான் இப்போ நமக்கு, அதன் பிறகு தான் நம்ம உயிர் வாழ்வது என்பது நமக்கு உறுதியாக தெரிந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்து மகிழ்ச்சியாக வாழ்வது பற்றி யோசிக்க முடியும். இப்போ நமக்கு வந்து எந்த நாட்டுக்காரங்களும் நம்ம மீது போர் தொடுப்பார்கள் என்கிற அச்சம் வந்து மக்களுக்கு இல்லை அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு உறுதியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் நம்ம எப்படி ஒரு பாதுகாப்பாக வாழ்வது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது பற்றி யோசிக்கணும். இப்போ பாதுகாப்பு என்பது உறுதியாகிவிட்டது. உறுதியான ஒரு பாதுகாப்பை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம், அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் நாம் இன்னும் இப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதில் கவனம் செலுத்த வேண்டும். இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சியாக வாழ்வதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன தேவைன்னா, பாதுகாப்பு தான் அடிப்படை தேவை. அந்த பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். பாதுகாப்பே இல்லாத இடத்துல மகிழ்ச்சியாக வாழ முடியும். இப்போ நம்ம பாதுகாப்பை ஏற்படுத்தி விட்டோம், இராணுவ பாதுகாப்பு அதை நாம் ஏற்படுத்தி விட்டோம். பிற நாட்டினர் பற்றிய அச்சம் என்பது இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், பெரும்பாலான நாடுகள் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன வழி செய்யணும், அதை செய்யணும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன செய்யணும்னா, மகிழ்ச்சின்னா ஒன்று தான். அது என்னென்னா, டெய்லி 1 மணி நேரம் விளையாடணும், அப்புறம் 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும், அப்புறம் உடற்பயிற்சி செய்யணும், 1 மணி நேரம் விளையாடணும், அப்புறம் நடைப்பயிற்சி செய்யணும், நீச்சல் அடித்து குளிக்கணும். இதன் மூலம் உடம்புக்கு ஒரு உடற்பயிற்சி கிடைக்குது. இந்த உடற்பயிற்சி அது மாதிரி மலிவான உணவுகளை தடை பண்ணணும். அப்போ தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். மலிவான உணவுகளை சாப்பிட்றது தான் மகிழ்ச்சின்னு நீ நினைக்கிறது மூடத்தனம். இப்போ பரோட்டா சாப்பிட்றது தான் எனக்கு மகிழ்ச்சி, பிரியாணி சாப்பிட்றது தான் எனக்கு மகிழ்ச்சி, மாமிச உணவு சாப்பிட்றது தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா இதை மாட்டு இறைச்சி அல்லது மாடுகளை தினந்தோறும் கொள்றதுனால உரம் கிடைக்கிறதில்ல, விவசாயத்துக்கு உரம் கிடைக்கிறதில்ல. அதனால் அந்த தாவர உணவுகளோட
தாவர உணவுகளோட ஊட்டச்சத்து குறைஞ்சி போகுது. அதனால் அப்போ இது வந்து ஒரு முட்டாள்தனம் தான். நம்ம மாமிசம் சாப்பிடுவது என்பது ஒரு முட்டாள்தனம் தான். அதை வந்து தவிர்த்திடலாம். அந்த மாதிரி தடை பண்ணால் தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும். வாழ்க்கையில் ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தினசரி ஏதாவது 1 மணி நேரம் விளையாட்டு, 1 மணி நேரம் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, அப்புறம் நீச்சல் அடிப்பது, இந்த மாதிரி உடலுக்கு ஒரு உழைப்பு என்பது தினமும் கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, உணவுகள்லேயும் மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது, மோசமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. மைதா, வெள்ளைச்சீனி இதுக்கெல்லாம் தடை வச்சிடணும். மோசமான மிட்டாய்களுக்கு தடை வச்சிடணும். இப்படி விதிக்கும் போது என்ன ஆகுனா, மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். வாழ்க்கையில் ஒரு தரம் அதிகமாகும். அவர்கள் வாழ்கின்ற இப்போ தரம் அதிகமாகும் போது தான் புத்தகங்கள்லாம் படிப்பாங்க. புத்தகத்தை அவ்வளோ ஈஸியாக படிச்சிட முடியாது. ஒரு மலிவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு புத்தகங்களை படித்து விட முடியாது. புத்தகம் படிப்பதற்கு ஒரு தரமான இயந்திர அறிவியல் உலகில் நம்ம ஒரு தரமான வாழ்க்கை வாழ வேண்டும். வாழ்ந்தால் தான் புத்தகங்களை படிக்கணுங்கிற எண்ணமே வரும். புத்தகத்தை படித்தாதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதற்கு தூண்டுதல் ஏற்படும். இல்லைன்னா இன்றைக்கி பாருங்கள், பெரும்பாலானவங்க பேசுகிறதே இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதே இல்லை. காரணம் என்னென்னா, புத்தகம் படிப்பதில்லை. புத்தகம் படிக்காமலே மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, மக்களுக்கு இங்கே ரொம்ப வாழவே முடியாத போது தான் புத்தகம் படிக்க கூட அவங்க தவறான வழியில் போயிட்டாங்க. சரியான வழியில் போனால் தான் புத்தகம் படிப்பதற்கான ஆர்வமே வரும். புத்தகம் படிக்கணுன்னாக்கா முதல்ல வந்து உணவுகளில் தரத்தை உயர்த்த வேண்டும். மலிவான மோசமான உணவுகளை முதல்ல தடை செய்யணும். எதுனாக்கா அந்த மைதா, வெள்ளைச்சீனி ஃபஸ்ட்டு தடை செய்யுங்க. மிட்டாய்களை தடை செய்யுங்க. மிட்டாய்கள், மோசமான மிட்டாய்கள்லாம் இருக்குல்ல, கடலை மிட்டாய் இதெல்லாம் நல்ல மிட்டாய், எள்ளு மிட்டாயெல்லாம் நல்ல மிட்டாய், இஞ்சி மிட்டாய் கூட நல்ல மிட்டாய், இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை தவிர்த்து விட்டு நமக்கு தெரியும் நிறைய சாக்லேட்டு அதெல்லாம் வந்து நிறைய தடை விதிக்கணும். வெள்ளைச்சீனி கலந்தது, மைதா கலந்த பேக்கரி உணவுகள் எல்லாத்தையும் தடை விதிக்கணும். இப்போ உணவில் தரம் கூடுது. இதன் மூலம் உணவுகளில் மக்கள் வந்து இல்லை எல்லாமே இருக்கும், அவங்கவுங்களா பார்த்து சாப்பிட்டுக்க வேண்டியதுன்னா போராடக்கூடாது. என்றைக்குமே வந்து போராடி வாழக்கூடாது. இயல்பாகவே வந்து மக்கள் வந்து கட்டுப்பாடு உடையவர்களாக இருக்கணும்னா இந்த வெளியில் அவங்க வாழ்கிற அந்த சூழ்நிலையும் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கணும். சூழ்நிலையிலேருந்தும் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கணும். நீ தான் உன்னை கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா அப்படின்னா நான் தாராளமாக இங்கே வந்து கஞ்சாவெல்லாம் விற்க அனுமதிச்சிடலாமே, கஞ்சா எல்லாத்துக்கும், விபச்சாரம் எல்லாத்துக்கும் அனுமதிச்சிடலாமே. அவங்கவுங்களே கட்டுப்படுத்திக்க போகிறாங்க. நல்லது கெட்டதுன்னு அவங்கவுங்களே பார்த்துக்க போகிறாங்க. அப்போயே அதுக்கு தடை விதிக்கிறீங்க. அப்போது வந்து இங்கே ஒரு ஒத்துழைப்பு தேவை. நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும்னா அதற்கு இங்கே ஒரு ஒத்துழைப்பு என்பது நமக்கு தேவை. அதனால் அந்த ஒத்துழைப்பை நம்ம பெறணும் அப்படின்னா முதல்ல வந்து மலிவான உணவுகள் இயல்பாகவே இப்போ வந்து என்னால் பரோட்டா சாப்பிட முடியாமல் இருக்க முடியாது அப்படின்னு பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பரோட்டா சாப்பிட முடியாமல் இருக்க முடியாதுன்னுங்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ இயல்பாகவே இங்கே அது விற்பதற்கு அனுமதி மறுத்து விட்டால் அப்போ வந்து பரோட்டாவே யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்போ பரோட்டா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாட்டுக்காக ஒருத்தர் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அடிக்கடி பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு திரும்ப அப்பப்போ போய் சாப்பிட்ருவாங்க. அப்போ அவங்க தன்னம்பிக்கையை இழப்பாங்க. நமக்கு வந்து கட்டுப்பாடே இல்லை அப்படின்ட்டு அவங்க நினச்சிப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க கிடையாது, இந்த அரசாங்கம் தான் காரணம். எதெல்லாம் தவறான உணவுகளோ அதுக்கு தடை விதிக்காமல் இருக்கிற அரசாங்கங்கள் மக்களுடைய தன்னம்பிக்கையை குறைப்பதற்கு வழி செய்கிறது. ஏன்னா இப்போ தண்ணி அடிக்கக்கூடாது, டாஸ்மார்க் சாராயம் குடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் போராடுறாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி குடித்தா போதும், டெய்லி குடிக்க வேண்டிய. ஆனால் அவங்களால முடியலை, அப்பப்போ போய் சரக்கு அடிச்சிடுறாங்க. காரணம் என்னென்னா அந்த கட்டுப்பாட்டுக்கு எதிராக, ஒரு தனி மனித கட்டுப்பாடு எதிராக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. மக்களை பலவீனப்படுத்துவதற்காக அங்கங்கே கடைகளை திறந்து வச்சுருக்கும்போது மக்களால் கட்டுப்படுத்தவே முடியல, போய் சாப்பிட்றாங்க. அப்போ மக்களுக்கு தன்னம்பிக்கை குறையுது. அப்போ தன்னம்பிக்கை குறைவதற்கு எது காரணமாக இருக்குதுன்னா இந்த அரசாங்கமே காரணமாக இருக்குது. மக்களுக்கு தங்கள் மீது உள்ள சுய கட்டுப்பாடு மீது உள்ள அந்த தன்னம்பிக்கைக்கு எதிராக அந்த அரசாங்கம் செயல்படும்போது மக்களுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சி போகுது. அப்போ அது மாதிரி மக்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கணும்னா அது எளிதாக இருக்க வேண்டும். உணவில் தான் அந்த தன்னம்பிக்கை ஆரம்பிக்குது. மோசமான உணவுகளுக்கு தடை விதிக்கும் போது மக்கள் அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தினம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாகவே அவர்களுக்கு அந்த கட்டுப்பாடு என்பது கிடைத்து விடுகிறது. அப்போது இந்த மாதிரி உணவில் கட்டுப்பாடு, அப்புறம் உடற்பயிற்சி செய்வதை கட்டாயப்படுத்தணும். இதன் மூலம் என்னதுன்னா உடற்பயிற்சி செய்வது, தினமும் 1 மணி நேரம் விளையாடுவது, அதற்காக நிறைய விளையாட்டு மைதானங்களை ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் தனித்தனியாக ஏற்படுத்துவது, பெண்களுக்கு தனி நீச்சல் குளம், ஆண்களுக்கு தனி நீச்சல் குளம், அப்புறம் நிறைய நடைபாதைகள் நடைப்பயிற்சி செய்வதற்காக, ஓடுவதற்காக,
ஒரு ஒரு ஊர் இருக்குது அல்ல நகரம் இருக்குது, அதில் அந்த வசதி இருக்கணும். ஒரு ஊரையும் சரி, ஒரு ஊரிலும் சரி, ஒரு ஊரை சுற்றிலும் சரி நடந்து ஓடுவதற்கு ஒரு பாதுகாப்பான வழித்தடங்கள் இருக்க வேண்டும். வாகன போக்குவரத்து எந்த இடையூறும் இல்லாமல், அது மாதிரி நகரமாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தான் மக்கள் காலைல எழுந்தோடனே நடைபயிற்சி செய்யலாம் அப்படின்னு ஆசையாக இருக்கணும். மக்கள் வாழ்கிற இடமே ஒரு சுற்றுலாத்தலம் போல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மக்கள் உடல் உழைப்பில் ஆர்வமாக இருப்பார்கள். அதன் மூலம் மட்டும்தான் உணவில் கட்டுப்பாடு, உடல் உழைப்பு என்பது ஆர்வமாக இருக்க வேண்டும். அதாவது உடற்பயிற்சி செய்வது, விளையாடுவது தினமும், இதன் மூலம் நீச்சல் அடித்து குளிப்பது, அதற்கு தேவையான நீச்சல் குளங்கள், இதன் மூலம் மக்கள் வாழ்க்கை தரம் உயரும். அப்போ தான் புத்தகமே படிக்க ஆரம்பிப்பாங்க. புத்தகம் படித்தாதான் இங்கே ஒருத்தர் இன்னொருத்தர் பேசிப்பாங்க, ஆக்கப்பூர்வமாக பேசிப்பாங்க. புத்தகம் படித்தாதான் ஆக்கப்பூர்வமாக பேசிப்பாங்க. இன்றைக்கி மக்கள் எதை பேசினாலும் சினிமாவை பற்றி பேசுகிறாங்க, அரசியலை பற்றி பேசுகிறாங்க, பெரும்பாலும் சினிமாவை பற்றி பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த செய்திகள் தான் அவர்கள் புத்தகத்தை படிக்காமலே அவர்கள் தெரிந்து கொள்கிற செய்தியாக இருக்கிறது. ஏன் சினிமா பற்றி அதிகமாக பேசுகிறாங்கன்னா, புத்தகத்தை படிக்காமலேயே சினிமா பற்றி தெரிந்து கொள்ளலாம் எளிதாக. அதனால்தான் இதை பற்றி மக்கள் பேசுகிறாங்க. அப்போது மக்களுடைய பேச்சில் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தரமான செய்திகள் இருக்கணும்னா மக்கள் புத்தகங்களை படிக்கணும். புத்தகங்கள் அங்கே படிக்கிறதுக்கு புத்தகங்கள் மீது மக்களுக்கு வெறுப்பு. ஏற்கனவே இந்த தாய்மொழியில் கல்வி இல்லை. அப்போ சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் புத்தகத்தின் மீதே வெறுப்பு வந்து விட்டது. அதனால் அவங்க புத்தகத்தை படிப்பது என்கிற ஆசைக்கு அங்கே இடமே இல்லை. சின்ன வயசு பசங்களோட ஆர்வத்தில் மண்ணள்ளி போட்டாங்க. அந்த ஆங்கில வழி கல்வி மூலமாக தாய்மொழி கல்வி மறுப்பதன் மூலம் புத்தகங்கள் மீது பசங்களுக்கு வெறுப்பு வந்து விட்டது. எழுத படிக்க தெரியாத பசங்கள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி சின்ன பசங்களுக்கும் சரி. அப்போ வெறும் பள்ளிக்கூடங்களில் தான் ஆங்கில மொழி ஆதிக்கம் செலுத்துகிறதா? அப்படி கிடையாது. தொழிலில் ஆதிக்கம் செலுத்துகிறது ஆங்கில மொழி. அப்போ மக்கள் வாழ்க்கை முறையில் பேச்சில் கலந்துருச்சு ஆங்கில மொழி. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, புத்தகத்தின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துது, வாழ்வது மீதே ஒரு வெறுப்பை ஏற்படுத்துது. வாழ்க்கையை போகிற கஷ்டப்பட்டு வாழ வேண்டியதாக இருக்குது, கஷ்டப்பட்டு தொழில் செய்ய வேண்டியதாக இருக்குது, கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு கல்வி என்பது கடினமாக இருக்கிறது. கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் போலுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஆங்கில மொழி குறுக்க வந்து நிற்கிது, அந்நிய மொழிகள் குறுக்க வந்து நிற்கிது. அது மாதிரி தொழில் செய்யும்போதும் ஆங்கில மொழி குறுக்க வந்து நிற்கிது. ஒரு மக்களால் ஒரு தொழிலை சுதந்திரமாக இன்றைக்கி கணினியை பற்றி அச்சம்லாம் அது ஆங்கிலத்தில் அங்கே ஆங்கில மொழி ஆதிக்கம் செலுத்துது. இப்படி ஆங்கில மொழியின் ஆதிக்கம் ஒட்டுமொத்த மக்களின் மீதே அதாவது அந்நிய மொழியின் ஆதிக்கம் ஒட்டுமொத்த மக்களின் மீது வாழ்க்கை மீதே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விட்டது. இதெல்லாம் அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கே வழி இல்லை. அப்போ புத்தகம் படிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் புத்தகம் படிக்கணும்னா தாய்மொழியில் கல்வி இருக்க வேண்டும். அப்புறம் உடல் உழைப்பிற்கு, உடற்பயிற்சிக்கு, விளையாடுவதற்கு, நீச்சல் அடித்து குளிப்பதற்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்கணும். உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். அப்போ தான் புத்தகம் படிப்பாங்க. புத்தகம் படித்தாதான் மக்கள் ஒருவருக்கொருவர் ஆக்கப்பூர்வமாக பேசுவாங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பரிமாறிப்பாங்க. அதற்கு அவர்களுக்கு விஷயங்கள் தேவை. எங்கேருந்து கிடைக்கும்? புத்தகங்கள்லேருந்து தான் கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான விஷயம் எங்கேருந்து கிடைக்கும்னா புத்தகங்கள்லேருந்து தான் கிடைக்கும். டிவி பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். ஏன் மக்கள் நிறைய சினிமா பற்றி பேசுகிறாங்கன்னா, ஈஸியாக ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா சினிமா பற்றி கூட அதிகமாக பேசுவதில்லை. மக்கள் பேசுவதாக இருந்தால் சினிமா பற்றி பேசுகிறாங்க, மற்றபடி சினிமா பற்றி கூட பேசுகிறதே கூட குறைஞ்சிச்சு. ஏன்னா சினிமா பற்றி ஏன் அடிக்கடி பேசுகிறாங்கன்னா, அது ஈஸியாக தெரிஞ்சுக்கிறாங்க. புத்தகங்களை படிக்காமலே சினிமா பற்றி யூடியூப் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ ஈஸியாக தெரிஞ்சுக்கிறாங்க. டிவி மூலமாகவோ தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயங்கிறது அரசியல் மற்றும் சினிமா. அதனால் அதை பற்றி பேசுகிறாங்க. வேறு எதை பற்றியும் இவங்க ஆக்கப்பூர்வமாக பேசுகிறதில்ல. ஏன்னா இவங்க புத்தகங்கள் படிப்பதில்லை. புத்தகங்கள் படிப்பதற்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிட்டேன். அதை செய்யாமல் நீங்கள் புத்தகங்களை படிக்க வைக்க முடியாது. மக்களுடைய வாழ்க்கை தரம் உயராமல் புத்தகங்களை படிக்க வைக்கவும் முடியாது. இன்றைய காலத்தில் கூட இப்போ ஒரு அமெரிக்காவாக இருக்கட்டும், ஒரு முன்னேறிய மேலை நாட்டினர் புத்தகங்களை ஆர்வமாக படிக்கிறாங்க அப்படின்னா அங்கே காரணம் தாய்மொழியில் கல்வி கற்கிறார்கள், அது ஒரு காரணம். அப்புறம் அவர்கள் விளையாடுவதற்கு, உடற்பயிற்சி செய்வதற்கு கல்வி என்பது முன்னேறிய நாடுகளில் இலவசமாக கிடைக்கிறது, கட்டணம் இல்லாமல் கிடைக்கிறது. தாய்மொழியில் கல்வி கிடைக்கிறது. அப்புறம் இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் ரொம்ப தரமாக இருக்குது. விளையாடுவதற்கு அவர்கள் நாட்டில் நல்ல வாய்ப்பு இருக்குது, இடம் இருக்குது. இல்லை, இடம் நம்ம நாட்டில் கூட இருக்குது. அப்போ நல்ல வாய்ப்பு இருக்குது விளையாடுவதற்கு, உடற்பயிற்சி செய்வதற்கு, உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கு. உடல் உழைப்பு அவர்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா முன்னேறிய நாடுகள்லாம் பெரும்பாலும் குளிர் நாடுகளாக இருக்கிறது. குளிர் நாடுகளில் நீங்கள் உடல் உழைப்பில் ஈடுபட்டால்தான் அங்கே வாழ முடியும். இப்போ மார்கழி மாதம்னா நம்ம மக்கள் ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க.
காலங்காலத்தில் எழுந்துச்சு. அந்த குளிர் தான் அவர்களை அப்படி செய்கிறது, ஒரு அச்சம் ஓட்டுகிறது. அதுமாதிரி குளிர் பிரதேசங்களில் வாழ்கிற மக்கள் உடல் உழைப்பிலும் சரி, எந்த ஒரு உழைப்பிலும் கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக உழைப்பு என்பது அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்து விடுகிறது பெரும்பாலான மக்களுக்கு. அப்புறம் அவர்களுக்கு தாய்மொழியில் கல்வித்தரம் உண்மையான கல்வித்தரம் என்பது தாய்மொழியில் வழங்கப்படுகிற கல்விதான் உண்மையான தரம். அப்போ கல்வித்தரம் உயர வேண்டும் என்றால் நீங்கள் தாய்மொழியில் கல்வி கொடுக்க வேண்டும். ஆக இப்படி அவர்களுக்கு உடல் உழைப்பு கிடைத்து விடுகிறது, கல்வியில் அதனால தான் அவங்க புத்தகங்கள்லாம் படிக்கிறாங்க. புத்தகம் படிப்பதால் தான் அவர்கள் முன்னேறுகிறார். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ சின்ன வயசு பசங்களுக்கு இப்போ முன்னேறிய வெளிநாட்டினர் புத்தகங்கள் படிப்பதால் தான் அவர்கள் வாழ்க்கை முறை மகிழ்ச்சியாக இருக்கிறது, அவர்கள் முன்னேறுகிறார்கள். அவர்களுடைய முன்னேற்றத்தை நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இன்றைக்கி பார்த்தா இப்போ அந்நிய மொழி வழியாக கல்வி கொடுப்பதன் மூலம் சின்ன வயசு பசங்களுக்கு அவங்க பாட புத்தகத்தை படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அப்போ அதை தாண்டி இப்போ அவங்களுக்கு தாய்மொழி தெரியலை, தமிழ் மொழி தெரியலை. இந்த ஆங்கில வழி பள்ளிகளில் மெட்ரிகுலேஷனில் படிக்கிற பசங்க இவங்கெல்லாம் தமிழ் மொழியே தெரியறதில்ல. அப்போ தமிழ் மொழி சார்ந்த புத்தகங்களை அவங்க படிக்க முடியாது. தமிழ்மொழி இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டு தமிழ் மொழியில் எழுதப்பட்ட கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது, அதுதான் அதிகமாக இருக்குது. அப்படின்னா இப்போ நீங்கள் ஆங்கில வழி மூலமாக கல்வி கற்கிறீர்கள் அப்படின்னா அந்த பசங்க எல்லாருமே அந்த தமிழ் வழி புத்தகத்தை படிக்கவே முடியாது. தமிழ் மொழியை ஒரு பாடமாக வைத்திருக்கிறார்கள். மற்றபடி அதில் பசங்களுக்கு பெரிய புலமை எதுவுமே இல்லை. மற்ற எல்லா பாடத்தையும் ஆங்கில மொழியில் கல்வி கற்பிக்கிறீர்கள், ஆங்கில மொழியில் அவர்கள் கற்கிறார்கள். தமிழ் மொழியை கற்பதற்கு இப்போ அவர்களால் முடியவில்லை. தமிழ் மொழியே தெரியல. இந்த இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு தமிழ் மொழியே தெரியல. அப்படின்னா அதோட விளைவை பாருங்கள். தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான தமிழ் மொழியில் எழுதப்பட்டுள்ள புத்தகங்கள் இருக்கிறது. அவை எல்லாமே நமது வாழ்க்கையை சொல்லக்கூடியது, நமது வாழ்க்கை முறையை சொல்லக்கூடியது, நம்முடைய மண் சார்ந்தது, உணர்வுபூர்வமானது, நமது மொழியை போல, தாய்மொழியை போல. அதை பற்றி அந்த புத்தகத்தை இவங்க படிக்க வாய்ப்பே இல்லாமல் போச்சு. அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு இவங்க இயல்பாக இப்போ இவங்க புத்தகம் படித்தா எதை படிப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷில் உள்ள புத்தகத்தை தான் படிப்பாங்க. இங்கிலீஷில் உள்ள புத்தகம் அது வெளிநாட்டில் உள்ள புத்தகம், வெளிநாட்டை பற்றிய புத்தகமாக இருக்கும். இவர்கள் தெரிந்து கொள்கிற விஷயங்கள் எல்லாமே ஆங்கில மொழி மூலமாக இவர்கள் புத்தகங்கள், அதாவது பள்ளி பாடங்களை தவிர்த்து விட்டு வெளியில் உள்ள நூலகங்களில் போயிட்டு இவங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறாங்க. அப்படின்னா இவர்களுக்கு இப்பொழுது தமிழ் தெரியவில்லை. காரணம் இவர்கள் ஆங்கில வழி பள்ளியில் படிக்கிறார்கள், அதனால் தமிழ் தெரியாமல் போச்சு. அப்போ தமிழ் மொழியில் எழுதப்பட்டுள்ள பல கோடிக்கணக்கான புத்தகங்களை இவர்கள் படிக்க முடியாது. இயல்பாகவே தடை வந்துருச்சு, தடை போட்டு. அப்போ இவர்களுக்கு இந்த புத்தகங்களை படிக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, இவர்களால் தமிழ் புத்தகங்களை படிக்க முடியாது. அதாவது பள்ளி பாட புத்தகங்களை தவிர்த்து விட்டு பிற புத்தகங்கள், ஒரு நூலகத்துக்கு போய் இவங்க விரும்பிய தமிழ் புத்தகங்களை இவங்க படிக்க முடியாது. படித்தால் ஆங்கில புத்தகங்களை தான் படிக்கணும். ஆங்கில புத்தகங்கள் எதை பற்றியதாக இருக்கும், நம்ம மண்ணை பற்றியதாக இருக்காது. கண்டிப்பாக அது நம்முடைய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதாக இருக்காது. அது எந்த நாட்டு புத்தகமோ அந்த நாட்டை பற்றி தான் பேசும். அதை தான் இவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்போது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு நடைமுறை பாருங்கள். நீங்கள் ஆங்கில வழியில் பாடத்தை கற்றுக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ ஆங்கில வழியில் ஆங்கில மொழியில் அவர்கள் கல்வி கற்பதன் மூலம் தாய்மொழி தெரியாமல் போகிறதுனால என்னது பாருங்கள், தாய்மொழியில் எழுதப்பட்ட தமிழ் மொழியில் எழுதப்பட்ட கோடிக்கணக்கான புத்தகங்களை அவர்களால் படிக்கவே முடியாது. இப்படி தான் இந்தியா முழுக்க இருக்குது. இந்தியா முழுவதும் ஆங்கில வழி கல்வி என்பது பரவிட்டு இருக்குது. அப்போ அங்கேயும் அப்படிதான். அப்போ இந்தியர்களால் இந்தியாவை தெரிஞ்சிக்க முடியாது. அந்நிய மொழியில் எழுதப்பட்டுள்ள அந்நிய மொழி பாட புத்தகங்களை தாண்டி தான் நீங்கள் இந்த உலகத்தை புரிஞ்சிக்க முடியும். இந்த பாட புத்தகங்கள் என்பது ஒரு துறை சார்ந்தது, தொழில் சார்ந்தது தான். அதில் நமது மண்ணுக்கான அடையாளம் அதில் இருக்குன்னு சொல்ல முடியாது. குறைவாகத்தான் இருக்கும். வரலாறுல வேணால் இருக்கும், சமூக அறிவியல் வேணால் நமது மண்ணுக்கான அடையாளங்களை நீங்கள் ஒரு அந்நிய மொழியில் தெரிஞ்சுப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு தாய்மொழி தெரியலைன்னா தாய்மொழியை அடிப்படையாக கொண்ட இங்கே புத்தகங்கள் படிக்க முடியல. இப்போ தாய்மொழியை அடிப்படையாக கொண்ட ஏராளமான கோடிக்கணக்கான புத்தகங்களை நீங்கள் படிக்கிறதுக்கு இயல்பாகவே உங்களுக்கு ஒரு தடை வந்துடுது. அப்போ எவ்வளோ விபரீதமான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மோசமான, விபரீதமான, முட்டாள்தனமான, பல முறை வடிகட்டிய ஒரு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதோட விளைவை கண்டிப்பாக எதிர்காலங்களில் மட்டும் கிடையாது, இப்போ கூட நம்ம அனுபவிக்க தான் போகிறோம், அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்றால் தாய்மொழியில் கல்வி, உடற்பயிற்சி, உடல் உழைப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழல், சுற்றுச்சூழல், அப்புறம் உணவில் கட்டுப்பாடு, இந்த மூணையும் எடுத்துக்கிட்டால் தான்
கல்வி, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, இந்த 3லையும் நீங்கள் தரமானவற்றை கொடுக்க வேண்டும். உங்களுடைய தரம் கூட வேண்டும். அப்போ தான் புத்தகங்களை படிப்பீங்க. புத்தகத்தை படித்தாதான் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மக்கள் பேசிப்பாங்க. இன்றைக்கி மக்கள் பேசுகிறதுக்கு விஷயமே இல்லை. மக்கள்கிட்ட என்ன விஷயம் இருக்குது? யாருமே இன்றைக்கி உறவுமுறை அடிப்படையாக கொண்டு அவள் இப்படி சொல்லிட்டா இவ இப்படி, இன்றைக்கி யாருமே மக்கள் பேசுகிறது இல்லை. அப்போ உறவு முறையிலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க. உறவு முறையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. யார்கிட்டையும் போயிட்டு எந்த உறவு முறை, யாரும் உரிமையோட பாசம், அன்பு பாசம் எதுவுமே இல்லை. அப்போது மக்களுக்கு பேசணுன்னா விஷயம் தேவை. எங்கேருந்து எடுப்பாங்க? அப்போது எங்கேருந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எடுக்கணுன்னா புத்தகம் படிக்கணும். புத்தகம் படித்தா தான் அதில் இருக்கிற விஷயங்களை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துப்பாங்க. அப்போ இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் உறவுமுறை, அன்பு, பாசம் செலுத்த வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி நீங்கள் புத்தகம் படித்தே ஆகணும். நீங்கள் டிவி பார்த்துட்டு அல்லது யூடியூப் பார்த்துட்டோ அல்லது சமூக வலைதள ஊடகங்களில் உள்ள விஷயங்களை பேசிட்டோ அதை பார்த்துக்கிட்டோ இருந்தீங்கன்னா அதை பற்றி தான் நீங்கள் பேசுவீங்க. அதான் எல்லாருமே பார்க்குறாங்களே, நீங்கள் எதுக்கு மற்றவங்ககிட்ட பேசணும்? நீங்கள் டிவியை பார்த்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, யூடியூப் பார்த்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, அதை போய் மற்றவங்கள்ட்ட பேசணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வராது. ஏன்னா அதை தான் எல்லாருமே பார்க்குறாங்களே. எல்லாரும் பார்க்குற விஷயத்த தான் நம்மளும் பார்க்குறோம். அதையே நம்ம ஏன் திரும்ப பேசிக்கிட்டு இருக்கணும்? நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது நம்ம அதையும் பேசணும் அப்படின்னு தான் எண்ணம் வரும். அதனால தான் மக்கள் பேசாமல் இருக்க காரணம். அப்போ மக்கள் பேசணுன்னா அதற்கு ஒரே வழி புத்தகங்களை படிக்கணும். புத்தகங்களில் உள்ள விஷயங்களை பேசணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம இன்றைக்கி தனித்தனியாக இருக்கிறோம், பேச மாட்டேங்கிறோம், ஒரு உறவுமுறை நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்கு உடனே நினச்சிடக்கூடாது. இதுதான் விதிமுறை போல்க. இயந்திர அறிவியல் உலகம் என்றால் இப்படித்தான் இருக்கும். மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்க மாட்டாங்க, தனிமைப்பட்டு போவார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் தப்பு. மக்கள் பேச முடியும். மக்களால் அன்பு பாசத்தை அள்ளி கொட்ட முடியும் இயந்திர அறிவியல் உலகில் கூட. அப்போ மக்கள் ஒருவருக்கொருவர் அன்பு பாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஆக்கப்பூர்வமாக பேசினால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். பேசுவது தான் அடிப்படை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பேசுவது தான் அடிப்படை. அதனால் புத்தகங்களை படிக்கணும். படித்தா தான் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அவங்க பேசுவாங்க. பேசுவதற்கு விஷயம் தேவை. அதை எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா புத்தகங்களிலிருந்து எடுக்க வேண்டும். அப்புறம் அப்போ பேசுவாங்க, நேரடியாக பேசுவாங்க. நேரடியாக பேசுகிற விஷயங்களும் ஆக்கப்பூர்வமாக மாறுகிறது. புத்தகம் படிப்பதால் மக்கள் ஒருவர் அடிக்கடி பேசிப்பாங்க. அதன் மூலம் விசுவாசம் ஏற்படும். ஒரு விஷயம் தெரியும் போது அந்த விஷயம் நமக்கு தெரியறதுக்கு காரணமாக உள்ளவர்கள் மீது நமக்கு ஒரு விசுவாசம் ஏற்படும். அப்போ இதுதான் அன்பு பாசம். விசுவாசம் தான் அன்பு பாசம். அப்போ புத்தகத்தில் உள்ள விஷயங்களை படிச்சுட்டு இவங்களோட சொந்த கருத்தையும் சேர்த்து அப்படியே ஒப்பிக்க மாட்டாங்க. புத்தகத்தில் ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்குது அப்படின்னா நான் எனது என்னுடைய கண்ணோட்டத்தை அடிப்படையாக கொண்டு நான் பேசுவேன். ஆனால் என்னுடைய கண்ணோட்டத்துக்கு வலு சேர்ப்பதற்கு நான் புத்தகங்களை படிக்கணும், மக்களை படிக்க வேண்டும். வெறும் புத்தகங்களை மட்டும் இல்லை, மக்களையும் நான் பார்க்குற விஷயங்கள்லேருந்தும் தெரிஞ்சுப்பேன். அதே நேரத்தில் புத்தகத்துலேருந்தும் தெரிஞ்சுப்பேன். அதன் மூலம் நான் அப்படியே எடுத்துகிட்டு போய் புத்தகத்தில் படிச்சுட்டு போய் ஒப்பிக்க மாட்டேன். என்னுடைய கண்ணோட்டம், என்னுடைய கொள்கை, என்னுடைய யூகம், எதிர்காலத்தை பற்றிய என்னுடைய யூகம், என்னுடைய கருத்து, என்னுடைய சிந்தனை அது மேம்படும். என்னை நான் மேம்படுத்தி கொள்வதற்காக தான் நான் புத்தகமே படிக்க வேண்டும். புத்தகத்தை அப்போது என்னுடைய சிந்தனையை மேம்படுத்தி நான் மற்றவங்ககிட்ட பேசுவேன். அப்போ புத்தகம் படித்தா தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் அன்பு பாசத்தை வெளிப்படுத்த முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ புத்தகம் படிப்பதற்கு இங்கே மிகப்பெரிய தடை. புத்தகத்தின் மீதே இந்த இளைய தலைமுறைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. ஏன்னா அது காரணம் இந்த அந்நிய மொழியோட ஆதிக்கம், தொழிலில் ஆதிக்கம், கல்வியில் ஆதிக்கம், அப்புறம் கல்வியில் தொழிலில் ஆதிக்கம், அப்புறம் வாழ்க்கை முறையில் ஒரு ஆதிக்கம், பேச்சில் அந்நிய மொழி கலந்துருது. இதனால் புத்தகத்தின் மீது வெறுப்பு. புத்தகத்தை மக்கள் படிக்கிறதில்ல. அதனால் மக்களுடைய பேச்செல்லாம் பேசினா அது மலிவானதாகத்தான் இருக்குது. சினிமா பற்றியோ அரசியலை பற்றியோ தான் பேசுவாங்க, கிரிக்கெட்டை பற்றி பேசுவாங்க. வேறு ஒன்றும் தரமாக அவங்க வேறு எதை பற்றி பேசினாலும் அதை ஏதோ இவன் மாதிரி பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வரவேற்கிறதும் கிடையாது. இப்போ மலிவான விஷயங்களை நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது மலிவான விஷயம்னா சினிமா பற்றி, அரசியலை பற்றி, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அது எதுக்கு நீ பேசுகிற? எல்லோரும் தான் டிவி பார்க்குறாங்க, எல்லோரும் தான் மொபைல் ஃபோன் பார்த்து யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறாங்க. அது எதுக்கு நீ வெளியே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற எண்ணம் வேறு வந்துருச்சு. இதனால தான் மக்கள் யார்கிட்டையும் பேசுகிறதில்ல. மக்கள் பேசினா தான் அறிவு வளரும். நேரடியாக நீங்கள் புத்தகத்தை பார்த்து என்ன தான் தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் மற்றவங்ககிட்ட நேரடியாக பேசணும். ஒரு விஷயத்தை மற்றவங்ககிட்ட நேரடியாக கேட்டு பெற வேண்டும். அப்போ தான் அந்த அறிவு என்பது வளரும். மக்களோடு ஒரு நேரடி தொடர்பு என்பது இருக்க வேண்டும்.
நேரடி தொடர்பு இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வெறும் புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு நீங்கள் யாரையுமே யாருடனும் நேரடி தொடர்பு இல்லாமல் நீங்கள் புத்தகத்தை மட்டுமே படிச்சுக்கிட்டு உங்கள் அறிவை வளர்த்துக்க முடியாது. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆசிரியர் கல்வி கற்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் வீட்டில் உட்காந்து கூட தான் படிச்சுக்கலாம், ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்? அப்போ ஒரு கல்வி என்பது நேரடியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புத்தகத்தை மட்டுமே படிப்பதாக இருந்தால் நம்ம வீட்டில் உட்காந்தே படிச்சுக்கலாமே, ஏன் நேரத்தை செலவழித்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்? அப்போ ஒரு நேரடியாக ஒரு விஷயத்தை பெறணும். அப்போ அதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். ஒரு போட்டி என்பது தேவை. நம்மளை மாதிரி உள்ளவர்கள் அங்கே வருவாங்க, அந்த மாணாக்கர்களுக்கு இடையில் ஒரு போட்டி ஏற்படும். ஆசிரியர் நேரடியாக கல்வி கற்பார்கள். மாணாக்கர்களுக்கிடையே அந்த கல்வி குறித்த ஆலோசனைகள், விவாதங்கள் நேரடியாகவே நடைபெறும். இதன் மூலமாக தான் ஒரு உண்மையான கல்வியை கற்பிக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஆக நேரடி தொடர்பு என்பது தேவை. அதனால் இப்படியெல்லாம் வாழ்ந்தால்தான் மனித உயிர்கள் மகிழ்ச்சியாக இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியும். இல்லை என்றால் வாழ முடியாது. இந்தியர்களால் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. காரணம் என்னன்னு சொல்லியாச்சு. அந்நிய மொழியில் கல்வி, உடற்பயிற்சி செய்வதற்கோ உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கோ விளையாட்டு மைதானங்களோ நீச்சல் குளங்களோ எதுவுமே கிடையாது. நடைப்பயிற்சி செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது. உடற்பயிற்சி கூடங்கள் கிடையாது. இதனால் அவர்களுக்கு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு ஒரு தரம், உடலில் தரம் கூடணும், உடலில் தரம் கூட வேண்டும். வாழ்க்கை தரம் உயர வேண்டுமென்றால் உடலில் தரம் கூட வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அப்போது உடம்பில் தரம் கூடுது. கல்வியில் தரம் கூட வேண்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா உணவில் தரம் கூட வேண்டும். இந்த மூணையும் கூட்டினா தான் வாழ்க்கை தரம் உயரும். அப்போ தான் புத்தகத்தை படிப்பாங்க. அப்போ தான் மனித உறவுமுறை நல்லாயிருக்கும், ஆக்கப்பூர்வமாக பேசிப்பாங்க.